தன்மைமா, அம்மா வாங்கம்மா. மணி ரொம்ப அழகா இருக்கம்மா நீன்னு பாக்குறதுக்கு. என்னங்க நம்ம பொண்ணை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கான்னு. அப்பா தேவதை மாதிரி இருக்கம்மா. அண்ணி எல்லாரும் இங்கேதான் இருக்கீங்களா? அண்ணி வாங்க அண்ணி, இப்பதான் நானே பிள்ளைய பாக்குறேன். என் மருமக ரொம்ப அழகா இருக்கா. அம்மா மேக்கப் எல்லாமே ஜெனி தாமா போட்டா. ஜெனி சூப்பரா போட்டிருக்கிறமா, அழகா இருக்கா தன்மை. தேங்க்ஸ் ஆண்டி. அண்ணி மேக்கப்லாம் முடிஞ்சிருச்சுல, அங்க ஐயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரம் பாப்பாவை கூட்டிட்டு வாங்க. சரிங்க அண்ணி, கூட்டிட்டு வந்துடுறேன். தன்மை வெளியே வேலை இருக்குமா, அம்மா போறேன், நிம்மதி அமுச்சு விட்றேன், அவ கூட வந்துரு சரியா? சரிம்மா. என்னங்க வாங்க போலாம். அம்மாடி உன்னை ரொம்ப சின்ன பிள்ளையா பார்த்துட்டு இப்ப ரொம்ப பெருசா பார்க்கவும் ஆச்சரியமா இருக்குமா. அப்பா எனக்கே ரொம்ப பதட்டமா இருக்குப்பா. பதட்டப்படாத கண்ணு, அதெல்லாம் இந்த டைம்ல அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும் சரியா? சரிப்பா. சரி வெளியே வேலை கிடக்கு, நான் போறேன். மா ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் எப்படிமா இருக்கு? இந்திரா சூப்பரா இருக்குதுடா. ஆமா தன்மை பேரும் சந்திரன் பேரும் அங்க எங்கடா காணோம்? ஒட்டுவாங்கம்மா, அதுக்கு தான் தெர்மாக்கோல் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி. மா சந்திரனை பாத்தீங்களா, செம்மையா அப்படியே கெத்தா ரெடி ஆயிருக்கான். இருடா நான் ஃபர்ஸ்ட் தன்மையை போய் பார்த்துட்டு வரேன். மச்சான் சொல்லு மச்சான், ஃபோட்டோஸ்லாம் நல்லா வருதாடா? அப்படி இல்லைனா என்னோட கேமரா தரவா? இல்லை மச்சான், ஆல் ஓகே, டிஎஸ்எல்ஆரில் நல்லா வருது. ஓகே மச்சான். டேய் எப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஈவினிங் 6 o'clock டா. இல்லை பொண்ணு மாப்பிள்ளைய ஒரு ப்ரீ ஷூட் எடுக்கலான்னு நினச்சேன். அப்புறம் இந்த நலுங்கு அது இதுன்னு வச்சாங்கன்னா சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நல்லா இருக்காது ஃபேஸ் பார்க்குறதுக்கே. அது ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா மச்சான்? ஆமால, நல்ல வேலைடா, மறந்தே போயிட்டேன் நான். ஓகேடா, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். இங்கே பேக்ட்ராப் நல்லா இருக்கு மச்சான், இங்கே கூட்டிகிட்டு வந்துரு. சரிடா, நான் போய் சொல்கிறேன். டே சந்திரா பார்க்கவே அழகா இருக்க தங்கம். போங்கம்மா. தம்பி நேற்று என் கையில் 50,000 ரூபா கொடுத்தீல, நான் கையில் தான் வச்சிருக்கேன், எதுக்குப்பா கொடுத்த? அது உங்க செலவுக்கு கொடுத்தேம்மா, ஏதாவது முன்ன பின்ன ஆச்சுன்னா பார்த்துப்பீங்கல்ல, அதனால கொடுத்தேன். அதெல்லாம் எல்லாம் நானும் அப்பாவும் பார்த்துக்குறோம்ப்பா, நீ ஏன் வருத்தப்படுற? இருந்தாலும் என் கையால் உங்களுக்கு கொடுக்கும்போது அதில் எனக்கு ஒரு சந்தோஷம்மா. டேய் சந்திரா சொல்றா, இங்கே உள்ள ஷெர்வானி செட்டு வச்சிருக்கேன், அதை போய் மாட்டிட்டு வாடா. இப்போ எதுக்குடா அது? இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்றான். இல்லைன்னா நிச்சயம் முடிஞ்சதுக்கப்புறம் நலுங்குல அந்த சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ஃபேஸ்லாம் அழுக்காயிடும்ல, அதனால இப்போவே மேக்கப்பில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்களே, இப்போவே எடுத்துக்கலாம்னு சொல்கிறான். ஆமாப்பா அதுவும் கரெக்டு தான். நம்ம ஃபோட்டோ எல்லாமே காலங்காலமாக நம்ம பார்க்க வேண்டியது, அதில் கொஞ்சம் அசிங்கம் அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல, ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கும். அதுலேயும் உனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காதுப்பா, தன்மைக்கு மேக்கப்லாம் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, பாவம் அவ. இப்போவே முடிச்சுட்டு வந்துருங்களேன். அப்படியா, சரிடா, நான் மாற்றிட்டு வரேன். நீங்கள் போய் பொண்ணோட ரூம்லேயும் சொல்லிட்டு வந்துருங்கம்மா. டேய் என்னடா இன்னும் பொண்ணு அது இதுன்னு பேசிட்டு இருக்க, உரிமையா அண்ணின்னு கூப்பிடு. அண்ணி பண்ணின்லாம் என்னால் கூப்பிட முடியாது, நீங்களே போய் சொல்லிடுங்க. இந்திரா அப்படிதான் சொல்லக்கூடாது, உரிமையா அண்ணின்னு கூப்பிடணும், புரியுதா? சரிம்மா, போய் சொல்லுங்க. இவன் என்னடா இப்படி இருக்கிறான், இவனுக்கு இன்னும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுவேன் போல. சரி சந்திரா நீ மாத்திட்டு வா, நான் போறேன். சரிம்மா. தன்மை நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்டி. சரிடி போயிட்டு வா. ஐயோ தன்மை எப்படியாவது பார்த்தா ஒண்ணுமே. எங்க இருக்கா? வா இவ்வளோ அழகா இருக்கா. ஓய் ஓய் தனு. என்ன யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கு. ஏய் தனு இங்க பாரு. சந்துருவா? சந்துரு நீங்களா? தனு செம்மையா இருக்க. அவா நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்கீங்க சந்துரு. ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி எப்படியாவது உன்னை பார்த்துடணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். சந்துரு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன். ஹே நானும் உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன். சூப்பர். ஆனால் நான் இப்போ இங்கே தரமாட்டேன். அப்புறம் நான் ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே தான் உங்களோட ஸ்பெஷல் கிஃப்ட்டை காமிப்பேன். ஸ்பெஷலான இடமா? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சோடனே அவுட்டிங் போகிறோமா? ஆமாம் சந்துரு. ஓகே தனு என்னை பார்த்து பேசு. போங்க சந்துரு. தனுக்கு வெக்கம்லாம் வருதே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே வெயிட்டாக இருக்குது, எங்கிட்ட அங்கிட்டும் திரும்பவே கஷ்டமாக இருக்குது. பாரா சமாளிக்கிறாங்களாமா. என்கேஜ்மெண்ட்கே எப்படின்னா கல்யாணத்துலலாம் செத்தேன் போல. சரி தனு சாப்பிட்டியா? இல்லை சந்துரு சாப்பிடல, எங்கே மேக்கப் போட்டே டைம் ஆயிடுச்சு. சாப்பிடலையா? இரு நான் வேணா உனக்கு சாப்பாடு எடுத்து வந்து ஊட்டி விடுறேன். அதெல்லாம் வேணாம்ப்பா, நானே சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போங்க ஃபர்ஸ்ட்டு. என்னடி திடீர்னு குடும்ப குத்து விளக்கா மாறிட்ட? எது டியா? இல்லை தனு, அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. வரட்டும் நல்லா தான் இருக்கு. என்னை பார்த்து தான் பேச மாட்டேற, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு.
உங்களை பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன். எங்க என்ன பாக்குற? அதான் நேரா பாத்துட்டு இருக்கே. அதான் சொல்றேன், நேரா உங்களை தான் பார்க்குறேன். அடி கள்ளி, இவ்வளவு நேரம் கண்ணாடியில என்ன பார்த்து தான் பேசிட்டு இருந்தியா? ஆமா, உங்களுக்கு இந்த கோட் சூட் சூப்பரா இருக்கு. மேடமை விட நாங்க ஒன்றும் அழகில்ல. போங்க சந்துரு. தனு, இன்னும் ஜனகணமனவா பாடிட்டு இருக்காங்க, எதுக்கு இப்படி ஒரே பொசிஷன்ல நிக்கிற? சரி தனு, ஏதோ போட்டோ ஷூட்ஸ் எடுக்கணும்னு கூப்பிட்டாங்க, ரெடி ஆயிட்டியா? ரெடியா தான் சந்துரு இருக்கேன். நீங்க தான் ஏதோ ஷர்வானி மாத்தணும்னு சொன்னாங்க. ஆமா தனு, அதை மாத்த போறேன்ற சாக்குல தான் உன்னை பார்க்கலான்னு ஓடி வந்தேன். நான் போய் மாத்திட்டு ரெடி ஆகுறேன், நம்ம போட்டோ ஷூட்ஸ்க்கு ரெடி ஆகலாம். ஓகே தனு, நிறைய போசஸ் யோசிச்சு வச்சிருக்கேன், அதெல்லாம் நம்ம போட்டோ ஷூட்டா எடுக்கணும். நீயும் நிறைய யோசிச்சு வை. ஓகே போங்க சந்துரு. வந்ததுல இருந்து போங்க போங்கன்னு அந்த ஒரு வார்த்தையே தான் சொல்ற தனு. சரி சரி, சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. ஓகே தனு, பாய். பாய். தனு பாய். ஐயோ சந்துரு, பாய், சீக்கிரம் போங்க. ஓகே ஓகே பாய்.